கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜூலை மாதத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவருடைய சுத்த கிருபை தான். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை மாத்திரம் இல்லாதிருக்குமானால் நாம் புதிய மாதத்துக்குள் கடந்து வந்திருக்க முடியவே முடியாது. அவர் கிருபையும் அவர் தயவும் அவர் இரக்கமும் நம்மை அனாதியாய் பாதுகாத்து கொண்டது. கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தீர், எங்களை நடத்தி வந்தீர், அதுவரைக்கும் நன்றி அப்பா. தேங்க்யூ ஃபாதர். உள்ளத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுவரையும் நடத்தி வந்தீரே, இனியும் நடத்த நீர் வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, தேங்க்யூ ஃபாதர். இதுவரை என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா. இதுவரை என்னை நடத்தி வந்தி, கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா. உள்ளத்திலிருந்து ஒரு சுகுட இதுவரை என்னை நடத்தி வந்தி, கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா. உள்ளத்திலிருந்து என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. அனுதினம் அனுதினம் என்னை ஆதரித்தீ, கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீ, கோடி நன்றி ஐயா. உள்ளத்தில் ஆண்டவரே, அதிதினம் என்னை ஆதரித்தீ, கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீ, கோடி நன்றி ஐயா. முழு பலத்தோடு எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. கண்மணி போல் என்னை காத்து கொண்டீ, கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீ, கோடி நன்றி ஐயா. கண்மணி போல என்னை கண்மணி போல் என்னை காத்து கொண்டீ, கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீ, கோடி நன்றி ஐயா. முழுபலத்தோடு ராஜாவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசையா. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. உன்னதரே ஆராதனை. இந்த காலை நேரத்தில் அவரை உயர்த்தி ஆராதிங்க. உங்க பிரசன்னம், உங்க மகிமை இந்த ஜூலை மாதம் என் மேல கடந்து வரட்டும் ஆவியானவரே. ஆராதனை அவர் பிரசன்னம் தான் இயேசையா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் அவை
உங்க கிருபையை தந்தீரையா எங்கள் பலவீன நேரங்களில் உங்க கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, ஆமே எதற்கு பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானி, ஆமே எதற்கும் பயம் இல்லை. உள்பலத்தோடு கரமுயர்த்தி ஆராதனை உமக்கே ராஜாவே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கடைசியா கரவுயர்த்தி ஆராதனை. எஸ்ஐயா, இந்த காலை நேரம் ஜூலை மாதம் எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை மேன்மைப்படுத்துங்க, எங்களை உயர்த்தி வைங்க. உங்க மகிமைதான், உங்க பிரசனம் தான், உங்க கிருபை தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதரே Hallelujah, 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 glorious, Hallelujah. பரிசுத்தமும் நல்ல ஆண்டவரே, 6 மாதங்கள் எங்களை பாதுகாத்தீர், நடத்தி வந்தீர். நன்றி அப்பா. இந்த 7வது மாதமும் ஜூலை மாதம் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உங்கள் பிரசன்னம், உங்கள் தயவு எங்களை நடத்தட்டும். தகப்பன் தோளில் சுமந்து செல்வதை போல என் தேவன் இந்த மாதம் முழுவதும் எங்களை சுமந்து கொண்டு போவீராக. எங்களுக்கு நடக்க தெரியல ஆண்டவரே, எங்களுக்கு பிரயாணிக்க தெரியல ஆண்டவரே, எல்லாமே உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம், உண்மையே நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகள், நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையிலே கர்த்தர் வெளிப்படுத்தி எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இந்த வசனத்தை வாசிக்கப்பட்டதில் அந்த கடைசி பகுதி பாருங்க. அவர், என் தேவன், உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நமக்கு செய்கிற ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துகிறவர். அல்லேலூயா. பொதுவாக பாதைகள் பல உண்டு. பாதைகளை குறித்து என்ன சொல்லுவாங்க, கருத்து சொல்லுவாங்க அப்படின்னா, சாலைகள் அதாவது பாதைகள் என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை குறிப்பிடுகிறதாய் இருக்கும். சாலைகள் அல்லது பாதைகள் என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, அதை குறிப்பிடுகிறது இந்த பாதைகள், சாலைகள் வைத்து தான். ஒரு நாடு வளர்ந்து இருக்குது, ஒரு நாடு நல்ல பொருளாதாரத்தில், வாணிகத்தில், எல்லாவற்றிலும் வளர்ந்து நிற்கிறது அப்படின்றத எதன் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் அப்படின்னா, பாதைகள், ரோடு, அதாவது அந்த வழிகளை வச்சு தான். இன்னைக்கு பாருங்க, நம்ம தேசத்தில் எங்கே பார்த்தாலும் பாதைகளை சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
பாலங்கள் அமைக்கிறாங்க. ஏன் இத்தனை கோடிகள், ஏன் இத்தனை செலவுகள், ஏன் இத்தனை ஆட்களை வச்சு, ஏன் ஒரு அரசாங்கம் தேசத்துக்குள்ள பாதைகளை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா, ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியினுடைய வளர்ச்சி என்பது அந்த பாதைகளை செவ்வைப்படுத்துவதை கொண்டு தான் இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது, பாதைகள் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை வெளிப்படுத்துகிறது. வாழ்வாதாரம், ஒரு நாட்டுடைய வாழ்வாதாரம். இப்போ கிராமங்களுக்கு போய் பாருங்கள், அந்த பாதைகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நமக்கு தெரியும், ஒரு சில பேர் வண்டி ஓட்டும்போது சொல்லுவாங்க, ஒரு மண் ரோட்டுக்கு வந்துட்டாலே, ஒரு குண்டு குழிமாக இறங்கிட்டாலே சொல்லுவாங்க, ஐயோ நம்ம கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம் போல இருக்குது. அப்படின்னா அப்போ தெரியுது, ஒரு வாழ்வாதாரங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரங்கள், அவனுடைய அந்த நிலைகளை எது வெளிப்படுத்தி காட்டுதுன்னா, பாதைகள் வெளிப்படுத்தி காட்டுது. நல்லா கவனிச்சுக்கணும் இந்த செய்தியை. ஒன்று, நாட்டினுடைய வளர்ச்சியை காட்டுகிறது. ரெண்டு, நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை ஒரு பாதை என்பது காட்டுகிறது. இது நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒரு மனுஷனுக்கும் பொருந்தும். சரியா? மூன்றாவது, இணைக்கும் பாலமாய், ஒரு நாட்டையும் அல்லது ஒரு இடத்தையும் இணைக்கும் பாலமாய் அமைவது சாலைகள். நல்லா கவனித்து கொள்ளுங்களேன். இணைக்கிற ஒரு அனுபவம், இணைச்சி விடுது. இப்போ இங்கேருந்து நாம் சென்னை போகணும் அப்படின்னு சொன்னால், பாதை இருந்தால் தான் நம்ம சென்னை போக முடியும். பாதை இல்லைன்னு சொன்னால் என்னால் சென்னைக்குள்ளே என்ன செய்ய முடியாது, போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. யோசித்து பார்க்க, ஒரு தீவுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஆயிரும். ஏன் தீவுன்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு என்ன இல்லைன்னா, அதுக்கு பாதைகளே இல்லை. அதை தனி தீவு, தனியாக நிற்கும். ஆனால் பாதைகள் என்பது என்ன, ஒரு இடத்தையும் இன்னொரு இடத்தையும் இணைக்கக்கூடிய அனுபவம் பாதைகள். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம் ஆண்டவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்த போகிறார். நல்லா கவனிச்சுங்க. நம்ம இந்த மாதத்தில் கர்த்தர் என் பாதையை, அதாவது என் வளர்ச்சியை, இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும், என் வளர்ச்சியை கர்த்தர் செவ்வைப்படுத்த போகிறார். என் வாழ்வாதாரத்தை என் தேவன் செவ்வைப்படுத்த போகிறார். என்னுடைய இணைக்கக்கூடிய, நான் எதிலெல்லாம் நான் இணைத்து கொள்ள வேண்டுமோ, எதிலெல்லாம் என்னை சேர்த்து கொள்ள வேண்டுமோ, அதிலெல்லாம் என்னை சேர்த்து கொள்ள இந்த மாதம் என் பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்த போகிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இன்றைக்கி இந்த யோசித்து, இது மூணுமே, பாதை ஒரு தேசத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மற்ற நாடுகள் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுதுன்னா அந்த பாதையை வச்சு தான். அவங்களுக்கு தெரியுமா, ஒரு கணக்கீடு சொல்லுது, இந்தியாவில் இருக்கிற பாதைகள் தான் ரொம்ப நீண்ட பாதைகளாம். அப்போ பாதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தேசத்துடைய. அந்த ஏன் இவ்வளவு அரசாங்கம் இந்த பாதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, ஏன் அரசாங்கம் இவ்வளவு கோடிக்கணக்கில் இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பாலத்தை அமைக்கிறதுக்கு, மற்றதை அமைக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னா, அந்த பாதைகள் ஒரு தேசத்துடைய மிகப்பெரிய முக்கியத்துவம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குன்னு கர்த்தர் சில பாதைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த பாதைகள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் தன் பாதையை, தேவன் வைத்த வழியை விட்டு விலகுனா அது பெரிய பாதிப்பையும் பெரிய நஷ்டத்தையும் பெரிய இழப்புகளையும் கொண்டு வரும். யோனாவை கர்த்தர் ஒரு பாதைக்கு அனுப்பிச்சார். நீ நினிவேவுக்கு போ, அங்கே இருக்க ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு அவனுக்கென்று ஒரு பாதையை கர்த்தர் நியமித்து கொடுத்தார். ஆனால் யோனா எங்கே போனார் அப்படின்னா, நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு ஓடி போகிறதுக்கு முயற்சி செய்தார். அது நிமித்தமாய் வந்த விளைவு என்ன? நஷ்டம் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இருக்கிற அந்த படகுல இருக்கிற எல்லா பொருட்களையும் தூக்கி போட்டாங்க. அங்கே பெரிய அலை மோதினது, தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், அமைதியாக இருந்த கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது, அநேக பொருட்கள் நஷ்டமடைந்தன, எவ்வளவு மனித உழைப்புகள். காரணம், என் தேவன் வைத்த பாதையில் ஒரு மனிதன் தவறும்போது அவனுடைய வாழ்க்கையில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வருகின்றன. அப்போ இந்த மாதத்தில் நம்ம கற்றுக் கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? என் பாதைகள், ஒருவேளை நான் கோணலாய் போயிருப்பேனானால், ஒருவேளை என் வாழ்க்கை நான் வழி தவறி போயிருப்பேனானால், இந்த மாதம் கர்த்தர் என் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார். அவ்வளோ நல்ல தேவன் நம்ம ஆண்டவர்.
சும்மா வாக்கு தத்துவம்னு சொன்ன உடனே உங்களை ஆசீர்வாதமாக இருப்பார், வாழாக்காமல் கீழாக்குவார், இப்படி சொல்லிட்டு போகிறது உணர்ச்சி வசப்படுறதுல என்ன இருக்குது, பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என் தேவன் யார் அப்படின்னா, இந்த மாதம் நீங்கள் சொல்லுங்கள், என் பாதைகளை கர்த்தர் செவைப்படுத்துவாராக. என்னை எப்படி கர்த்தர் நடத்தணும்னு விரும்புகிறாரோ, என்னை எந்த விதத்தில், அதாவது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நம்ம சொல்லணும், இந்த மாதம் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம், என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், என்னை குறித்து வைத்திருக்கிற காரியங்களை என் தேவன் எனக்காய் நிறைவேற்றி தர வல்லமை உள்ளவர். ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, இந்த மாதம் என் பாதைகளை கர்த்தர் செவைப்படுத்தி தருவீராக. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பாதையை நீங்கள் சரிப்படுத்தி கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை என்பது ஒரு பாதம், ஆனால் அந்த பாதையில் செவ்வையான வழி உண்டாகட்டும், செவ்வையான வழி உண்டாகட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, இதுவரை என்னை நடத்தி வந்தி, கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இயேசையா. உன்னதரே, ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ மகிமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்க பாதைகளை உங்க கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னீரே. நீர் எங்களை சரியான பாதையில எங்களை நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தியும். இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் வனாந்திரத்தில் நீ நடத்தி கொண்டது போனது போல எங்களை நடத்தி கொண்டு செல்லும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சில வசனங்களை வாசிங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 33வது வசனம். சில வசனங்களை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவரின் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். அவர் என் பாதையை, என் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர். வேற யாராலையும் என் பாதையை சரிப்படுத்த முடியாது, என் வழிகளை நேராக்க முடியாது. என் வழிகளை சரிப்படுத்துவது யார் அப்படின்னா என் தேவன் மாத்திரம்தான். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 18:32வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுவார், சங்கீதம் 18:32வது வசனம், என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அப்போ என் வழியை நான் எப்படி போகணும், நடக்கணும், நிற்கணுன்றத செவ்வைப்படுத்துகிறவர் என் தேவனே. இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். அதே சங்கீதங்களில் 5வது சங்கீதம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. சங்கீதங்களில் 5வது சங்கீதம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்த. சொல்லுங்க, உம்முடைய வழி என் வழி அல்ல ஆண்டவரே, எனக்கு நலமாய் தோன்றுகிற வழி அல்ல, எனக்கு போகிற பாதை அல்ல, உம்முடைய வழியில் என்னை நடத்துங்க ஆண்டவரே. அங்கே அழகாக சொல்ல, சத்துருக்கள் நிமித்தம் எனக்கு எதிராளிகள் அதிகமாக இருக்காங்க, எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது, இவங்க மத்தியில் நான் நிற்கணும், நான் நடக்கணும், நான் ஜெயிக்கணும், தலை உயரப்படணும்னா உம்முடைய வழியில் எனக்கு செவைப்படுத்தி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி ஒரு 3 வழிகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கர்த்தர் நம்ம வழி சில நேரங்களில் இப்படியா இருக்கலாம், அந்த வழிகளில் தேவன் நம்மை நடத்தாதபடி எப்படி எங்கள் வழிகளை செவைப்படுத்த போகிறார் அப்படின்னு சொல்கிற 3 காரியங்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். முதல்ல ஆண்டவர் நம்மளை எப்படிப்பட்ட வழியை கர்த்தர் நமக்கு செவைப்படுத்தி தருகிறார் அப்படின்னா, முதல் வசனம், நான் உனக்கு முன்னே 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நம்பர் 1, முதலாவதாக நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்படின்னா
ஆண்டவர் இந்த மாதம் நம்மளை கத்தர் வழிகளை செவ்வைப்படுத்துகிறார். எப்படி செவ்வைப்படுத்துகிறார்னா, கோணலான வழிகள். நல்லா கவனிங்களேன். நீங்கள் இந்த மலை மேலெலாம் நீங்கள் போகும்போது இந்த வழியை பார்க்கலாம். கோணலான வழினா 2 அனுபவங்கள் இருக்குது. திருப்பி திரும்பி போகிற வழி, அதாவது திருப்பங்கள் நிறைந்த வழி. இந்த கோணலான வழிக்கு சொல்லுகிற பதம் என்னென்னா திருப்பங்கள், டேர்னிங் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. லைஃப்பில் நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் வரும், நிறைய திருப்பங்கள் வரும். அந்த திருப்பங்கள் ஒரு மனுஷன் அந்த வழியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் முக்கியம். திருமணம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் நிறைந்த ஒரு பாதை. ஒரு காரியத்தை தேர்ந்தெடுப்பது என்பது திருப்பங்கள் அதுதான் லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டு. அதில் ஒரு மனுஷன் தவற விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், பாதாளம் தான். நீங்கள் ஹில்ஸில் பார்த்துருக்கீங்கன்னா ஹேர்பின் பெண்டுன்னு போட்டிருக்கோம். அதிலலாம் சரியாக நம்ம வளையணும். நீங்கள் மட்டும் அதில் கொஞ்சம் கவனம் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நேராக கீழே லேண்டிங் தான். லேண்டிங் இல்லை, முடிஞ்சு போச்சு. யோசித்து பாருங்கள். வாழ்க்கையில் சில திருப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். இந்த மாதம் யாருக்கு தெரியும், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பல திருப்பங்களை கொண்டு வரலாம். நல்லா கவனிங்க. திருப்பங்கள் நிறைந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. அந்த திருப்பங்கள் வரும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குன்றது நமக்கு தெரியாது. யாக்கோபு 4:14 சொல்லுது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, எப்படி என் வாழ்க்கை மாறும்னு தெரியாது, எந்த பாதையில் என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும், வாழ்க்கை நடக்கும் தெரியாது. திருப்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கை தான் கோணலான பாதை. இன்னொரு என்னென்னா, வழி தெரியாத பாதை தான் கோணலான பாதை. வழியே தெரியல. சில நேரத்தில் போய் பாருங்கள், வழியே தெரியாது. ஐயோ, நான் எங்கே போய் நிற்க, எந்த பாதையில் போக, எந்த வழியில் நிற்க, நான் இப்போ இந்த பகுதியில் போனால் ஜெயம் எடுப்பேனா, இந்த பகுதியில் போனால் ஜெயம் எடுப்பேனா, எந்த முடிவு எடுக்க, எனக்கு சரியாக முடிவெடுக்க வழி தெரிந்து கொள்ள முடியல. அது பேர் தான் கோணலான பாதை. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதத்தில் வழி தெரியாமல் நீங்கள் நிற்கும்போது அல்லது பல திருப்பங்கள் வரும்போது உங்கள் பாதைகளை என் தேவன் செவ்வையாக்குவார். யோசித்து பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எலியேசர் ஒரு ஜெபத்தை எடுக்கிறார். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தார். என்னை நேர்வழியாக யோசிச்சு பாருங்களேன். எலியேசர் அங்கே போய் நின்றுக்கிட்டு சொல்கிறார், ஐயோ, ஒரு பெரிய பொறுப்போடு நான் வந்திருக்கிறேன், என் எஜமானுடைய குமாரனுக்கு நான் பெண் எடுக்கணும், ஆனால் இங்கே வந்து நிற்கிறேன், எனக்கு எந்த பகுதிக்கு போகணும்னு தெரியலை, யாருக்கிட்ட பேசணும்னு தெரியலை, யாரை நான் அழைத்து கொண்டு போகணும், என் எஜமானுடைய குமாரனுக்கு எந்த மகள் அப்படின்னு இப்படியே வழி தெரியாமல் நிற்கும்போது அங்கே அழகாக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்த உடனே அங்கே ரெபேக்காள் குடத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ஆச்சரியம். ஜெபத்தை முடிக்கும் முன்னாகவே அற்புதம் நடந்தது. இந்த மாதம் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வழி தெரியாத சூழ்நிலையில் என்ன முடிவெடுக்கணும்னு நினைக்க முடியாத தருணங்களில் இந்த மாதத்தை சொல்லுங்கள், என் சின்ன ஜெபத்துக்கு எனக்கு நேர்வழியாய் நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் கோணலான வழிக்கு போகணும் அவசியம் இல்லை. இந்த வழியில் போனால் ஜெயிச்சிடலாமா, இந்த வழியில் போனால் வேண்டாம். நம்ம நிற்கிற பாதையிலேயே கர்த்தர் நமக்கு நேர் வழியை தர வல்லமை உள்ளவர். இந்த மாதம் அப்படியெல்லாம் கர்த்தர் நடத்துவார். நீங்கள் ஜெபிக்கணும், அதுதான் முக்கியம். ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது உடனே போயிடாமல், மனுஷனுக்கு பாதையை போயிடாமல் நின்று நிதானமாக யோசிக்கணும். அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் எலியேசர் ஜெபிச்சார் பாருங்கள். ஆண்டவரே, நீங்கள் தானே அழைச்சிட்டு வந்தீங்க, நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க, வழிகாட்டுங்கன்னு சொன்னப்போ ரொம்ப அற்புதமான வார்த்தை, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எந்த கோணான பாதைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லுங்கள், என்னை நேர் வழியாய் அவர் நடத்துவார், என் வழியை செவ்வைப்படுத்துவார், என் வழியை கரெக்ட் பண்ணுவார். மற்றவங்களாம் என்ன வேணால் வழியில் போட்டோம், இளையகுமாரன் ஒரு வழியில் போகட்டும், யார் வேணால் என்ன வழியில் வேணால் பிடிச்சமான வழியில் போட்டோம். மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் நிறைய உண்டு, பல பேர் பல சிந்தைகளில் போட்டோம். ஆனால் என்னை என் தேவன் நேர் வழியாய் நடத்துவார்.
அல்லேலூயா. அப்படி நீங்கள் சொல்லணும். இந்த மாதம் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், நீங்கள் வண்டியில் போவீங்க, நிற்பீங்க, என்ன செய்யுது ஜெபிச்சு பாருங்கள், உங்களை கர்த்தர் லீட் பண்ணுவார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படு, அந்த நடத்துதல் அது ரொம்ப ஆசீர்வாதம். பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு பெரிய ஆசீர்வாதம் எதுனா என் தேவனுடைய நடத்துதல். இந்த மாதம் உங்களுக்கு அது கர்த்தர் தருவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். மனசுக்குள்ளே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுவோம். சின்ன ஜெபம் அப்படி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, என்னை நேர்வழியாய் நடத்துங்கப்பா, என்னை நேர்வழியாய் நடத்துங்கப்பா, என்னை நேர்வழியாய் நடத்துங்கப்பா சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, என்னை நேர்வழியாக எலியேசருக்கு நேர்வழியாக நடத்த முடியுமானால் என்னை நடத்து போங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நேர்வழியாய் என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி, நேர்வழியாய் என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி, காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்திட்டி, காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்திட்டி. சொல்லுங்க. நேர்வழியாய், நேர்வழியாய் என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி, நேர்வழியாய் என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி, காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்திட்டி, காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்தி. சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே என்னை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. உள்ளத்துக்கு சொல்லுங்க. நேர்வழியாய் என்னை நடத்தினி, நீதியின் பாதையில். இந்த மாதம் முழுவதும் என்னை நேர்வழியாய் என்னை நடத்தினி, நீதியின் பாதையில். காரியங்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்திட்டி, ஓ காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்திட்டி. இயேசுவே, இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, ஓ இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. அல்லேலூயா. 3 எஸ். முதல் வே, உங்களை கர்த்தர் எந்த பாதையில் நடத்துவார்னா, காட் ஸ்ட்ரைட், தேவன் நேர் வழியாய், ஸ்ட்ரைட் நேர் வழியாய் நடத்துவார். 2வது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 2வது நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம். தேவன் உன் வழிகள் எல்லாம் நடத்த போகிற இந்த வழி, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரும் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, அதை முதல்ல ஸ்ட்ரைட்னு போட்டிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஸ்மூத் அப்படின்னா ஆண்டவர் உங்களை சுமூகமாக நடத்துவார். உங்களை கர்த்தர் இந்த மாதம் எப்படி நடத்த போகிறோம், கோணலான வழி அல்ல. உங்களை கர்த்தர் எப்படி நடத்துவார்னா சுமூகமாக. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கரடு முரடான பாதைகளில் கொண்டு போகாமல் கர்த்தர் நம்மை சுமூகமான பாதையில் கர்த்தர் கொண்டு போவார். கடந்த மாதங்கள் எல்லாம் நீங்கள் சில கரடு முரடான பாதைகளை கடந்து போயிருக்கலாம்.
கடந்த மாதங்களில் சில பயங்கர போராட்டங்களை நீங்கள் சந்தித்திருந்திருக்கலாம். கடந்த மாதங்களில் சில பிரச்சனையின் வழியாய் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் அப்படிப்பட்ட பிரச்சனைகளின் வழியாக இல்லாமல் கர்த்தர் உங்களை எப்படி தெரியுமா நடத்த போகிறாரு? சுமூகமான பாதையில் கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். நீங்கள் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே அதாங்க ஸ்மூத், செவ்வையான சுமூகமான பாதையில உன்னை நடத்தினேன். அடுத்த வசனம், அவைகளில் நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நடைகளுக்கு என்ன உண்டாவதில்லைன்னா இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு ஸ்மூத் வே, ரொம்ப சுமூகமான ஒரு பாதையில் இந்த மாதம் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவார். நீங்கள் சொல்லுங்கள், நான் கடந்த மாதம் சில போராட்டங்களை, சில வருத்தங்களை, சில இழப்புகளை, சில கரடு முரடுகளை நான் சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் அதை தாண்டி என் தேவன் சுமூகமான, அதாவது இடுக்கண் உண்டாகாத பாதை, ஓடினாலும் இடராத பாதையில் கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போகிறார். ரொம்ப ஆசீர்வாதங்க. என் தேவன் செம்மையான வழியை நடத்துவேன்னு சொன்னார்னா அதில் இடுக்கன்னா என்ன தெரியுமா? அப்படின்னு நெருக்கப்படுகிற அனுபவம். ஐயோ எங்கிட்டு போக முடியல, என்னை நெருக்கிறாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அதான் இடுக்கன் இருக்கிற இடம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதம் என்னை நெடுக்கனாக கொண்டு போகாமல் என்னை விசாலமாய் கர்த்தர் கொண்டு போகிறா. என்னை விசாலமான பாதை, நான் நடந்து போகும்போது சந்தோஷமாக சுமூகமாக மன நிறைவோடு ஜூலை மாதம் கடைசி தேதி வரை உங்களை கர்த்தர் சுமூகமாக கர்த்தர் கொண்டு போவாராக. அப்படின்னா அதுக்கு ஒரு 2 அர்த்தம் சொல்கிறேன். தடுமாற பண்ணும் பாதைகள், ஏற்றத்தாழ்வு நிறைந்த பாதைகள். இந்த சுமூகம் சொன்னேன் பார்த்தீங்களா? இதுக்கு என்னென்னா, நான் முதல்ல சொன்னேன் ஸ்ட்ரெயிட் வேக்கு திருப்பங்கள் நிறைந்த பாதைகள். ஸ்ட்ரெயிட் வேக்கு நான் சொன்னேன் வழி தெரியாத பாதை. இதுக்கு நான் 2 அர்த்தம் சொல்கிறேன். இந்த சுமூகமான பாதைக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, தடுமாறாத பாதைகள், ஏற்றத்தாழ்வு, அதாவது ஏறுறது இறங்குறது, எப்போ ஏறும் எப்போ இறங்கும் ஒன்றும் புரியலை அப்படின்ற அந்த அனுபவம். ஐயோ நல்லா தான் இருந்துச்சு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி திடீர்னு ஒரு பிரச்சனை, 3ஆம் தேதி கொஞ்சம் நல்லா போகுது, 4ஆம் தேதி ஒரு பிரச்சனை. அப்படி இல்லாமல் சுமூகமாக உங்களை சரியான பாதையில் இந்த மாதம் கர்த்தர் கொண்டு போவாராக. நான் சொல்லுங்க, புரியுதுங்களா? ஆகாரு சுமூகமாக இருந்தால் அவளை போல் செட்டில்டு லைஃபு யாருக்கும் இல்லை. நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், எல்லாரும் அற்பமாக நினைச்சாங்க, நான் நல்லா ஆகிட்டேன் சுமூகமாக. அவள் லைஃப்பில் இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டா. ஆகார் அதிகாலை நேரம் ஆபிரகாம் கதவை தட்டுறாரு. கதவை திறந்தா புருஷன் எப்படி இருக்கும் பாருங்க. ஐயோ வந்துட்டீங்களா, வாங்க, என் மேலே அவ்வளோ பிரியமா, சரி நீ வெளியே வா. அப்படி இல்லையே, நீங்கள் தானே எப்போ உள்ளே வருவீங்க, நீ வெளியே வாமா, குழந்தைங்க தூங்குது, தூக்கிட்டு வா அப்படின்னு. இதுக்கு குழந்தை, நீ வா, ஏதோ சர்ப்ரைஸ் போல இருக்கு. அப்போ சர்ப்ரைஸு, வெளியே வா. இவளுக்கு ஒரே ஆசை, ஆகாருக்கு ஏதோ ஒரு பென்ஸு காரு ஏதோ ஒரு வச்சிருக்காரு போலக்குன்னு வெளியே வந்தால் ஒரு ஃப்ளாஸ்க்கு நிறைய தண்ணி கையில் கொடுத்தாச்சு, புள்ளைய தூக்கி வச்சாச்சு, கிளம்பிப்போ. காலைல தூக்கத்தில் இருக்கிறவங்கள தட்டி எழுப்பி அரை தூக்கம், கண்ணை முழிச்சு பார்த்தா புருஷர் என்னப்பான்னு கேட்கும்போது வெளியே இழுத்து வச்சு அப்படியே பெட்டியை கொடுத்து போயிட்டு வான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அங்கே பெட்டியை கொடுத்து பிள்ளைய கொடுத்து உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, கெட் அவுட். அவங்க சொன்ன வார்த்தை தான், நீ உனக்கு எனக்கு எந்த உறவும் ஒட்டும் கிடையாது. அப்பா இவ்வளோ சொத்து வச்சு சொத்தாத ஒன்றும் கிடையாது, வெளியே போ. எப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், எப்படிப்பட்ட ஒரு வழி. பாலைவனத்தை நடந்து போகிறா, ஆனால் அந்த ஆகாருடைய வழியையே கர்த்தர் எனக்கு சுமூகமாக மாற்றி தர முடியுமானால் இந்த காலை நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள், யார் என்னை எப்படி கைவிட்டாலும், என்ன ஏற்றத்தாழ்வு வந்திருந்தாலும் இந்த மாதம் என்னை கர்த்தர் சுமூகமான பாதையில் கர்த்தர் கொண்டு போக போகிறார். இனி எனக்கு ஏற்றத்தாழ்வு இல்லை, இனி எனக்கு பெரிய தடுமாற்ற பாதைகள் இல்லை. நீங்கள் தடுமாற வேண்டாம். ஒரு பிரச்சனை வந்தால் தடுமாறாதீங்க, உடனே கையை உயர்த்தி கண்ணை உயர்த்தி சொல்லுங்கள், செவ்வையான பாதையில் நடத்துங்க ஆண்டவரே, நீங்கள் தானே நடத்துகிறீங்க அப்படி சொல்லி பாருங்களேன். எல்லா பாதையும் மாறி கர்த்தர் சுமூகமாய் நடத்தி செல்லுவார். அல்லேலூயா.
மூன்றாவது நான் சொல்லி முடிக்கிறேன். எஸ்ரா 8வது அதிகாரம் 21வது வசனம். தேவன் இந்த மாதம் நடத்தும் பாதை. எஸ்ரா 8வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். ஒரு சேஃப் வே. 3வது எஸ், ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு பாதையிலே கர்த்தர் நடத்துவார். பாதுகாப்பு நல்லா கவனிங்க. யாராலையும் பாதுகாப்பு தரவே முடியாது. யாராலையும் பாதுகாப்பு தர முடியாது. என் தேவன் தான் பாதுகாப்பு தர முடியும். இந்த மாதம் நீங்கள் சொல்லுங்கள், என்னை கர்த்தர் நடத்த போகிற பாதை எப்படி தெரியுமா? அதில் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். மகிமையான யாவற்றின் மீதும் காவல் உண்டாயிருக்கும். யோபின் குடும்பத்தை வேலி அடைத்ததுனால எந்த சத்துருவும் உள்ளே போக முடியல. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதம் என் குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைக்க போகிறார். இந்த மாதம் என் பேர பிள்ளைகளை கர்த்தர் வேலி அடைக்க போகிறார். இந்த மாதம் என் மனைவி என் கணவரை கர்த்தர் வேலி அடைக்க போகிறார். இந்த மாதம் என்னுடைய குடும்பத்துக்கு வேலைகளை கர்த்தர் வேலி அடைக்க போகிறார். இதுவரை சத்துரு உள்ளே வந்திருக்கலாம், இதுவரை சேதப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என் பாதையில் கர்த்தர் ஒரு பாதுகாப்பின் வேலியை அமைக்க போகிறார். அந்த பாதுகாப்பு வந்துருச்சுன்னா எந்த கிரியையும் எந்த தீங்கும் உள்ளே வர முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட அந்த ரத்தம் பூசப்பட்ட போது எந்த சங்காரத்தூதனும் உள்ளே வரலை, எந்த வியாதியும் உள்ளே வரலை, எந்த பிரச்சனையும் உள்ளே வரலை. நீங்கள் சொல்லுங்கள், எந்த வியாதியும் எந்த பிரச்சனையும் எந்த போராட்டமும் எந்த கஷ்டமும் வராது. காரணம், என் தேவன் இந்த மாதம் என்னை பாதுகாப்பாய் கர்த்தர் நடத்த போகிறார். அவருடைய பாதுகாப்பு மாத்திரம் என்கிட்ட இருக்கும்னா எதை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. நல்லா கவனிங்களேன். இந்த சின்ன பிள்ளைங்க நிறைய நேரங்களில் நம்ம ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது கையை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுங்க துள்ளிக்கிட்டே வரும். பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் பேரப்பில் வச்சுருக்கீங்களா? பாருங்கள், நம்ம கையை விட்டு பாருங்கள், அமைதியாக நின்றும். சம்டைம் இங்கே தனிமையாக, அதாவது என்ன தான் விளாண்டாலும் திரும்பி திரும்பி அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த பார்க்கில் கூட்டு போகும்போது அங்கெல்லாம் நீங்கள் விட்டிங்கன்னா விளாண்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் அம்மா இருக்காங்களா, ஒரு பக்கம் நம்ம ஆள் இருக்கிறாங்களா, ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தைய எடுத்துக்கொள்ளுங்க, அம்மா கையில் வரைக்கும் அழாது. இந்த ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் போகும்போது செல்லம் அப்படின்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. இது தூக்கிட்டு போனால் இந்த குழந்தை அம்மா முகம் மறைஞ்ச உடனே கத்த ஆரம்பிக்கும் பாருங்கள். அந்த அழுகை எவனாலையும் நிறுத்த முடியாது. என்ன கொடுத்தாலும் நிறுத்த முடியாது. அங்கே பாருனாலும் இங்கே பாருனாலும் அந்த அழுகை நிப்பாட்டவே முடியாது யாராலையும். எப்போ தெரியுமா நிப்பாட்டும்? நமக்குன்னு உரிய சரியான நபருடைய முகத்தை பார்த்தோன்னே அந்த அழுகை ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ரகசியம் சொல்லித்தரேன், சரியா? இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மோசையை அங்கே நாணல் பெட்டிக்குள்ளே வச்சு மூடியாச்சு. ஒரு குழந்தைய நாணல் பெட்டிக்குள்ள வச்சு மூடுனா கத்துமா கத்தாதா? மூடி பாருங்களேன். துணியை வச்சு மூடினாலே மூடாது. நாணல் பெட்டிக்குள்ள வச்சு மூடினதுக்கப்புறம் குழந்தை அழுதுச்சா? அது அழுதுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற எகிப்தியன் கண்ணில் மாட்டியிருக்கும். அப்போயே என்னடா குழந்தை சத்தம் கேட்குதுன்னு கொண்டு போய் கொண்டிருப்பான். அப்போல்லாம் அழலை, அமைதியாக வச்சுட்டாரு, சரியா? அந்த குழந்தைய மூடிய திறந்த உடனே அழுது. எங்கே தெரியுமா? பார்வோன் குமாரத்தியை பார்த்த உடனே. எங்கே அழணும் எங்கே அழக்கூடாதுன்னு மோசையவே கர்த்தர் நடத்த முடியுமானா இன்றைக்கி காலையில் சொல்லுங்கள், என்னை எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி பாதுகாக்க என் தேவனால் முடியும். எங்கே கட்டளை அவன் அழியணும்னு கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ அதே அரண்மனையில் மோசே ஓடி விளையாண்டு வல்லவனாய் கர்த்தர் மாற்றினார். யாரை அழிக்கணும்னு நினச்சானோ அவன் முன்னாடியே வளர்த்தார் பாருங்க. அதுதான் என் தேவன் தருகிற பெரிய பாதுகாப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி பாதுகாப்பு? யோசிச்சு ஊரே தேடுவான், ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறான் மோசே. ஊர் தேடி தேடி அசந்திருப்பான், எங்கடா அவன் கொலை பண்ணணும். டேய், உன் முன்னாடியே அந்த பார்வோன் கண்ணுக்கு மறைச்சான் பாருங்களேன். எவ்வளோ மகிமையான தேவன்! அந்த பார்வோன் கண்ணுக்கு எகிப்திய குழந்தை தெரியும், ஆனால் இவன் தானான்ற எண்ணத்தையே கொண்டு வரலை, இவன் தானான்ற யோசனையே கொண்டு வராமல் மறைச்சு யோசேப்பை வல்லவனா மகிமையான பாத்திரமாக உருவாக்க முடியும்னா அப்படிப்பட்ட பாதுகாப்பை நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கத்த தர முடியும்.
இன்னைக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட பாதைக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்ம நல்ல பாதையிலே நடத்துவார். 3 காரியங்களை சொன்னேன். ஒன்று, முதல் ஸ்ட்ரெயிட், முதல்ல நேர் வழியாய் கோணலான பாதைகளை மாற்றி என்னை நேர் வழியாய் கர்த்தர் நடத்துவார். 2வது ஸ்மூத், ரொம்ப சுமூகமான ஒரு பாதையில் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போவார். 3வது சேஃப் வே, நம்மை பாதுகாத்து கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போவார். ஒரு தடவை வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். என் பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். இந்த மாதம் என் பாதையை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். என் ஊழியத்தின் பாதையை செவ்வைப்படுத்துவார். சொல்லுங்க ஒவ்வொன்றா. என் கணவருடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். என் மனைவியுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். என் பிள்ளைகளுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். என் தொழிலுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். என் வேலை ஸ்தலத்தின் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். என்னுடைய பிரயாணத்தின் பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். என்னுடைய தேவைகளின் பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் செவ்வைப்படுத்துவார். அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, என் தேவை மத்தியில் கர்த்தர் என் பாதைகளை செவ்வைப்படுத்துவா. என் குடும்பத்தில் இதெல்லாம் இருக்குது, இதை கர்த்தர் செவ்வைப்படுத்துவா. என்னை தேவன் பராமரிப்பார். என்னை தேவன் பாதுகாப்பார். என்னை தேவன் பயன்படுத்துவார். ஊழியத்தில் கர்த்தர் பாதையை செவ்வைப்படுத்தி தருவார். எங்கே போகணும், எங்கே நிற்கணும், என்ன சொல்லணும், என்ன நடத்தணும், ஆண்டவர் நடத்த வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, என்ன என் தேவன் செவ்வையான பாதையில் என்னை நடத்தி கொண்டு போக வல்லமை உள்ளவர். எல்லாம் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் பாதையை கர்த்தர் செவ்வைப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே. ஏதும் இல்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை, எந்த கவலை இல்லை, ஓ துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை இசையா, நம்புவேன் இறுதி வரை. உள்ளத்தோடு நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி. என் ஓட்டத்தில், என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசிப்பவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்க. சொல்லுங்க. தகப்பன் வீட்டில், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க. ஆண்டவரே, என் வழிய, என் பாதைய நீங்க தான் செவ்வைப்படுத்த முடியும். இறுதி வரை இயேசுவே. நம்புவேன் இறுதி வரை. ஓ இயேசையா. 2 கரம் உயர்த்தி, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துறையலையே. என்னாலும் என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதரே, ஹல்லேலூயா. இயேசுயா, ஹல்லேலூயா. இயேசுயா, ஹல்லேலூயா.
செவ்வையான பாதையில் நடத்துகிற தேவன் இந்த ஜூலை மாதம் முழுவதும் செவ்வையான பாதையில் என்னை நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். என் குடும்பம், என் பிள்ளை, என் தொழில், என் வேலை, எல்லாவற்றையும், ஊழியங்கள், சபை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். செவ்வையான பாதையில், சுமூகமான பாதையில், பாதுகாப்பின் பாதையில், நேர்வழியில் கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய நல்ல கரம் உண்டாகட்டும். தேவ பிரசன்னம் பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, இந்த வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், சுகம், பலன் எல்லாவற்றையும் தந்து நீர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபைகள் வெளிப்படட்டும். வெறுமையாய் அல்ல, இந்த ஜூலை மாதம் முழுவதும் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரை நினைப்பதற்கு மேல, வேண்டிக் கொள்வதற்கு மேல அற்புதங்களை இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் உனக்கு அருளச் செய்வார் என்ற வார்த்தையின்படி என்னெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அதையெல்லாம் என் தேவன் இந்த மாதத்தில் சந்திப்பாராக. அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உங்க கிருபை, உங்க சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். உங்களை செவ்வையான பாதையிலே தேவன் நடத்துவார். God bless you. God bless you.